நல்ல விசேஷம் நடக்கிற நேரம், ஒரு நல்ல சம்பந்தம் பேசிட்டு போயிடலாமேன்னு பார்க்குறேன். உங்கள் பொண்ணும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. வசதியில் நீங்கள் என்னை விட கம்மியாக இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டான், என்ன பண்ணுறது? அதான் உங்கள் வீட்டில் பேசி கலந்து நல்லதாக ஒரு முடிவு சொன்னீங்கன்னா. என் விசேஷத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கிளம்புங்க, மரியாதையா சொல்றேன், கிளம்பிருங்க. எங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ஆமா ஒரு எம்எல்ஏ அந்த ஆளே கீழே இறங்கி வந்து பொண்ணு கேட்கிறாரு. சாதி என்னதான் முன்ன பின்ன இருந்தாலும் வசதியான இடம்ல. ஏன் எம்எல்ஏ அவன் தாத்தா எங்க கொல்லப்புற வரைக்கும் வந்தான், அவங்க அப்பா எங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்தான். இவன் என்னடானா என் நடு வீட்டுல படுக்கணும்னு ஆசைப்படுறான். பணம் பதவி மட்டும் இருந்தா போதுமாடா? ஒரு தராதரம் வேணா? என் பொண்ணை கேட்க வந்துட்டான். ஏய் உமா, என்னண்ணே பையனை என் பொண்ணுக்கு தரியா? என்னண்ணே இப்படி கேட்ட? டேய், என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு மாமா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்க தலையை வந்து பொண்ணு கேட்டதுக்கு உங்க அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நாங்க வேற ஒண்ணும் இல்லாதவங்க. அவரு கேட்டே பொண்ணு கொடுக்காதவன் நான் கேட்டா கொடுத்துருவா போறான். ஏற்கனவே உங்க ஊர்ல ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு போதுங்கிற அளவுக்கு எங்க பசங்களை வச்சு செஞ்சா உங்க அப்பன் பேசாம உங்க அத்தா பையனே கல்யாணம் பண்ணிட்டு. இல்ல தீபா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது. வாழவும் விட மாட்டாங்க. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. நாங்க வேற, நம்ம சேரவே முடியாது. இப்பவே சொல்றா, உன் கூட வந்துடுறேன். துணி கழுத்து இருக்கிறதுனால ரத்த நலங்கள்லாம் கட்டாயி மூளை செயல எழுந்துருச்சு. ஷீஸ் இன் கோமா. இனி நார்மலாக இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க சாவர வரைக்கும் இல்லை. சாரி. வைக்கப்பட்ட இப்படி ஷாக்கர்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. மகளையும் மதன் என்பவரையும் கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளார் பரசுராமன். இந்த கர்மத்தை நீயே பாரு. இந்த ஆணவங்களை கண்ட அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நான் போகல, நீ போ. நீ தான் போ. ஏற்கனவே நீ வாட்ச் வச்சிருக்க, இன்னும் திருப்பில் அதுக்குள்ளே நீ மோந்திரம் வைக்கிற. இது உன்னோட தானே? நிறைய தீட்டு நகை வருது, தப்பா நினைக்காத. சரியாப்பா? இல்லை சார். சரி சரி. என்ன சேட்டு அன்பு திருட்டு யாரோ உனக்கு தெரியாதா? இல்லைப்பா, நான் கேட்க வேண்டியது என் கடமை, அதான் கேட்டேன். என்னடா மோதிரம் அடக்க வைக்க வந்தேனே. உனக்கு தெரிஞ்ச பையன் தானா? ஆமாம். தம்பிக்கு நம்பி கொடுக்கலாம்ல? நம்ம போய் தான் பக்கத்து வீடு. அப்போ ஓகே, நீ சொன்னால் சரிதான்ப்பா. 3000 இருக்குது. இந்த மாதம் டியூ இதில் இருக்குது. அடுத்த மாதம் இன்சூரன்ஸ் கிளம்புறேண்ணே. சரிடா. கதிர், உன் மோதிரம் எங்க? ஹேய், இங்க பாரு, ஆக்ஸ் புது ஸ்ப்ரே விட்டுருக்கான் பாரு. நல்லா இருக்குல்ல வாசனை? கதிர், அடகு வச்சிட்டியா? வேற என்ன பண்ண சொல்ற? வாடகை கொடுக்கணும்ல. அரிசி எங்க கதிர்? அரிசி இங்க இல்ல. அது ஏய், நான் கடையில சொன்னேன், அதை அவன் வைக்கல போல. பாடி ஸ்ப்ரே வாங்க தெரிஞ்சவனுக்கு அரிசி வாங்கணும்னு தெரியலல?
என்ன நீ நான் சொன்னேன் அவன் இடியட் அவன் தான் வைக்கல. சரி நீ எடுத்து வச்சுட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வச்சிருந்த காசெல்லாம் காலியாயிடுச்சு. மோதிரத்தை அடகு வச்சுட்ட, அப்புறம் அதை விற்ப, செயினை அடகு வைப்ப, அதையும் விற்ப, அடுத்து எனக்கு பயமா இருக்கு கதிர். நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சொன்னேன். நேற்று தாஜ் கவர்மெண்டில் போனேன், டிஎல்எஃப் போனேன். எங்கே போனாலும் என்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே. அந்த கர்மத்தை தானே நாம் எடுத்துகிட்டு வரல. நான் என்ன பண்ணுறது? இப்போவும் நம்ம உங்கள் அப்பா காசில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கதிர், உன் காசில் இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதிர். நான் உன்னை சிரமப்படுத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னை மன்னிச்சிரு கதிர். நீ சம்பாரிச்சு கொண்டு வர காசு எனக்கு முக்கியம் இல்லை. நீ வேலைக்கு போறன்ற நம்பிக்கை எனக்கு போதும். வேலைக்கு போ, ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ. அக்கா 2 பிளேட் இட்லிக்கா. உட்காருப்பா. தம்பி அங்க இட்லி கூட. சரிக்கா. ஏய் பெட்ரோல் விலை ஏறுதாண்டா. இந்தாங்கண்ணே. போற வழியில பெட்ரோல் போட்டுடலாம். ஏய் மாப்ள, ஐயோ வழி மாதிரி தாஜ் கவர்மெண்ட் கொண்டுடா. இங்க ஒரு இட்லி 2000 3000 ஆவே. ஆட்டோல அடகு வைக்கணும் போல இருக்குடா. அக்கா டெல் பண்ணாதீங்க. இல்ல சாப்பிடுங்க. தட்டேந்தி பவல வேலை செஞ்சுக்கிட்டு தாஜ் கவர்மெண்ட் பில்டப் வேற. அதை அப்படியே விடுங்கண்ணே. ஏன் நீங்க அந்த ஹோட்டலுக்கு இன்டர்வியூ பண்ண என்னாச்சு? நல்லா தானே இன்டர்வியூ பண்ணேன். ஆனால் இங்கிலீஷ் பேச தெரியலன்னு வேணான்ட்டாங்க. What nonsense talk front of me? You don't know English? மதுரையில் எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்த வாதியாருக்கே இங்கிலீஷ் வராதுண்ணே. அப்புறம் நான் எங்கிட்ட பேசுறது? அதுக்கு என்ன காத்து போன பலூன் மாதிரி மூஞ்ச வச்சிருக்கேன். டெய்லி ஒரு குவார்டர் வாங்கிட்டு ஈவினிங் 2 hours என்கிட்ட இங்கிலீஷ் கிளாஸ் வர. உனக்கு ஐ வில் டீச் யூ இங்கிலீஷ். ஓகே அண்ணே கலாய்க்காதீங்கண்ணே, சாப்பிடுங்க. சாப்பிட்டது எப்படி வயிற்று கலக்கிடும். நாளைக்கு வந்து கலாய்க்கிற மாதிரி. வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே. இவர் பெரிய அம்பானி. இவர் 10 கப்பல், 7 ஹெலிகாப்டர், 9 பிளைட் வச்சிருக்காரு. அப்புறம் 20 பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறாரு. இவர்கிட்ட வேலை கேளு தருவாரு. இருக்கிற ஓட்டாட்டாக நான் தானே பெட்ரோல் பங்க் வேலை சரியா? இதுக்கு அது பெட்டர் தானே, செய்கிறேன். நாளைக்கு காலைல ரெடியாரு. பெட்ரோல் பங்கு, பணம் நிறைய புழங்குற இடம். பையன் நம்பிக்கையா இருப்பானா? நம்பிக்கையான பையன் தானே, பக்கத்து வீட்டில் தான் இருக்கான். அப்படியா? அப்ப சரி வேலை செய்ய சொல்லு. சரிங்க. அண்ணா மீட்டர் பார்த்துக்கோங்கண்ணே. இந்தா சாப்பிடு. ஒரு நிமிஷம். நான் முதல்ல சம்பாதிச்ச காசு. இது வரைக்கும் எங்கள் அப்பா காசை எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என் கால் கெடுக்க நின்று என் வேர்வை சிந்தி இந்த பணத்தை கையில் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? உன்னை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா சாப்பிடு. என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரு அந்த கண்ணை பிடிச்சி அப்படி பெட்ரோல் போட்டே இருந்தான். இந்த கை பயங்கரமா வலிக்குது. மாத்திரை போட்டாலும் வலி விடாது போல இருக்கே. கேடி குடிக்கணுமா? அதெல்லாம் இல்லையா? சரி போ. நிஜமாவா? அளவா குடி. இவ்வளோதான். இவ்வளோ போதுமா? அண்ணே சித்திரம்பு கிடைச்ச மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஊத்துனேன். இது கட்டெரும்பு கிடைச்ச மாதிரி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஊத்துனேன். இந்த ஒயின் ஷாப்ல அத்தனை பேருக்கு டஃப் கொடுத்து சரக்கு வாங்கி வந்த வழி எனக்கு தானே தெரியும். போதுமா? அண்ணா இன்னும் கொஞ்சம் ஊத்துனேன். ஏய் இதுக்கு மேல ஊத்துனா எனக்கு பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? இல்ல வேணாண்ணே. கொஞ்சமாச்சும் தண்ணி ஊற்றி குடி. அண்ணே போதுண்ணே. தண்ணி ஊற்றவே இல்லையாடா. இங்கே கொடுங்க. ஜக்க ஓப்பன் பண்ணுறான், ஜக்குள்ள ஊற்றி குடிக்க போகிறானோ? பாவி. ஏய் 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 குடல் வந்து போதுடா, பொறுமையாக குடுறா. என்னடா இவன் நமக்கு டஃப் கொடுக்குறான், நம்ம கூட சேர்ந்து அடிக்கிறான். போச்சா?
நம்மளும் மிஞ்சிடும். டேய் மூட்டை வாங்க முடியாது அப்பா. இவன் கொலை குட்டியில் குடிக்கிறான். என்னென்ன வெளி வெடிக்கிறாங்க? ஊரில் எங்கள் அப்பா 2 லட்சம் ரூபாய்க்கு வெடி வாங்குவார் ஒவ்வொரு வருஷமும். நான் ஒரே புள்ள ஒத்தாலாம் வெடிப்பேண்ணே. ஊரே வேடிக்கை பார்க்கும். எங்கள் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அதுக்காக மலரை வீட்டோட வச்சு கொளுத்துனாக்க தப்பு தானே? ஜாதி என்னென்ன பெரிய ஜாதி? நான் என் மலரோட வாழ்கிற இந்த சந்தோஷத்தை என் ஜாதி கொடுத்துருமா? பாவம் மலர் என்னோட சேர்த்து அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறான்னு. வீட்டில் தலை தீபாவளி வேறு, பெட்ரோல் பங்க்கில் வேலை, வெறும் 500 ரூபாய் சம்பளம். அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து முடியாது போல இருக்கு. பாவம், ரொம்ப பாவம். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அண்ணாச்சியை பார்த்தா தான்டா தீபாவளி ஞாபகமே வருது. அந்த டான்ஸுக்கு அடிமை தெரியுமா? ஆனால் அந்த லெஜெண்டு மச்சான். இந்த வசந்தி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சேன். அது எந்த பேக்கில் வச்சுக்கிறேன்னு தெரில. அந்த ஆரஞ்சு பேக்கில் பாரு, இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு இருந்துன்னா ஓகே. அப்புறம் நான் ஆட்டோவில் எடுத்துக்கிறேன். போதும், லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். கதிர், நைட் என்ன சமைக்கட்டும்? ஏதாச்சும் சம. என் புருஷன் சின்சியரா வேலைக்கு போறாரு. அவருக்கு பிடிச்சது செய்ய வேணாம். எனக்கு பிடிச்சது எப்படி? எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதோ நீ தான் எனக்கு பிடிச்சதை செய்ய ஒத்துக்கவே இல்லையே. இன்னைக்கு ஓகேவா? போடா. எப்பவும் அதே நினைப்பு. ஏன் கதிர், இந்த வருஷம் நமக்கு தலை தீபாவளியில இங்கே பாரு, இந்த வருஷம் தானே காசு இல்லை, அடுத்த வருஷம் பாரு கெத்து பண்ணிடலாம். இல்லை, இந்நேரம் நீ உன் சொந்தத்தில் யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா காசு பணம் நகை நட்டுன்னு போட்டிருப்பாங்கல்ல, நீயும் சந்தோஷமாக இருந்திருப்ப. எனக்கு என் மலர் கிடச்சிருக்க மாட்டால, எனக்கு என் மலர் தான் சந்தோஷம். வரட்டா? ஏய் கதிர், அண்ணே வாடா. சொல்லுங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அண்ணே அண்ணே எதுக்குண்ணே? அண்ணே வரதுக்கு 4 நாள் ஆகுண்டா. ஏய் வச்சுக்கடா, புதுசாக ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக இருங்க. ஏய் தேங்க்ஸ்ண்ணே. ஏய் கதிர், ஹாப்பி தீபாவளிடோ. அண்ணே போங்கண்ணே. ஏய் இந்தடா, வேலைக்கு போய்ட்டு வர பைக் வச்சுக்கோ. கதிர் வேகமாக ஓட்டாதரா, மெதுவாக ஓட்டணும், சரியா? டேய் அண்ணே கிண்டல் பண்ணாடா. பார்த்து போயிட்டு